Praise Lord, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிளாடுலஸ் பத்தின அப்டேட் பார்க்கலாம். ஒரு லாங் வீடியோல கூட காமிச்சிருந்தேன். கிளாடுலஸ் வந்து 2 பல்ப் தான் நமக்கு பூத்துச்சு, மிச்சம் பூக்கல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் மிச்சம் இருக்க பல்ப்ஸையும் எடுத்து நான் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பல்ப்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலராக இருக்குதுல. இது வந்து ஸ்கின் பீல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதுக்கு தொட்டி கொடுத்து வைக்க போகிறோம். இதுலேருந்து 90 டேஸ் கணக்குக்குள்ளே பூக்குதா அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பல்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பல்ப் வைப்போம்ல, அது வந்து கம்ப்ரஸ் ஆன ஸ்டேஜில் இருக்கும், காஞ்சி போயிருக்கும். அதை பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் மேலே இருக்க மாதிரி வைங்க. ஓகேங்களா? ரொம்ப ஆழமாக வைக்காமல் கொஞ்சம் மேலோட்டமாக வைங்க. மண் வந்து மேலே தூவி விடுங்க. இப்போது இந்த தொட்டிலே பார்த்தீங்கன்னா நான் 4 கலர் பல்ப்ஸையும் வைக்கிறேன். ஒரே டைமில் ஒரே பாட்டில் வைக்கிறேன். எப்படி அதோட ரிசல்ட் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். வச்ச உடனே தண்ணி ஊற்றிட்டு ஷேடில் வைங்க. கொஞ்சம் முளைச்சி அந்த லீவ்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம சன்லைட்டுக்கு மாற்றினா போதும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அப்ரூட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அப்ரூட் பண்ணேன். க்ரீன் ஸ்டார் அப்படின்ற வெரைட்டி. இதுவும் பூக்கலை. 90 டேஸ் 120 டேஸ் மேலேயே போயிடுச்சு. சைடில் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி பல்ப்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் அப்ரூட் பண்ணியிருக்கனால கட் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். இது ஒரு 10 டேஸ் கழித்து நம்ம வைக்கலாம். லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை சுற்றிலும் இருக்க பேபிஸ் கூட இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போது 4 பல்ப்ஸ் நான் வச்சுட்டேன் ஒரே தொட்டியில். மண் மேலாப்பில் போடுறேன். ஒரு கையில் கேமரா இருக்கனால சரியாக போட முடியல. நீங்கள் கொஞ்சம் மேலே கோகோ பீட் கலந்த மணல் கூட நீங்கள் ஃபுல்லாக போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு எடுத்துருக்க மண் கலவை பார்த்திங்கன்னா செம்மண், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, கோகோ பீட் இது 4 தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஷேடில் வைங்க. அப்டேட் வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு லீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். எத்தனை நாள் கழிச்சு லீவ்ஸ் வருது, எத்தனை பல்ப்ஸில் லீவ்ஸ் வருது, இல்லை லேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இதில் இருந்த குட்டீஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் சேம் தொட்டிலே எடுத்து வைக்க போகிறேன். இந்த வாட்டி கலர் எதுவுமே நான் டேக் பண்ணி வைக்கல. ஆனால் வந்து எல்லாம் ஒரே செட்டில் இருந்து எடுத்த குட்டீஸ் தான். இந்த குட்டியும் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வைக்கிறேன். முளைச்சி வருதான்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.